பெண்மணி தினசரி காலையில் ஒரு ஓடத்தில் ஏரிக்கரையை கடந்து அவங்களுடைய குருவுக்கு பால் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. இதை அந்த பெண்மணி தினமும் அப்படியே தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நாள் காலையில் 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. அந்த பெண் குருவுக்கு பால் கொடுக்கறதுக்கு வரலை. அப்போ குருவால் டீ குடிக்க முடியல. அவங்க ரொம்ப நேரமாக குரு அந்த பெண்மணியை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. என்ன இந்த பெண்ணை இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறாரு. அப்போது அந்த பெண்மணி ரொம்ப நேரம் கழித்து ஒரு 8 மணிக்கு மேலே குருக்கிட்ட சேர்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன செய்யறது, படகோட்டி வரல, நான் எப்படி இந்த நதிக்கரையை கடந்து வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரு என்ன சொல்கிறாரு, நாளையிலேருந்து என்னுடைய பெயரை ஸ்மரணை செய், அந்த மாதிரி அதாவது என்னோட பேரை சொல்லிவிட்டு நீ நதி மேலே நடந்து வா, நீ சீக்கிரமாக நடந்தே கடந்து வந்துடுவ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டுட்டு, குருவினுடைய மகத்துவம் இருந்தால் எதுதான் முடியாது, அப்போ நான் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்க்குறேன்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க பாலை சொம்பில் எடுத்துக்கிட்டு அந்த ஓடத்தில் ஏறுறதுக்கு வரும்போது டக்குன்னு குருநாதர் சொன்ன அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வந்த உடனே குருவோட பேரை சொல்லிட்டு தண்ணி மேலேயே நடந்து வந்துடுறாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நாள் தொடர்ந்து நடந்து வராங்க. 4வது நாள் குரு பார்க்குறாரு, அவங்களுடைய அந்த பாவாடையெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. ஏம்மா உன்னோட பாவாடையெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதை மறந்துட்டீங்களா, நீங்கள் தண்ணி மேலே என்னோட பேரை சொல்லி தண்ணி மேலேயே நீ நடந்து வரலாம் அப்படின்னு சொன்னீங்களே, அதனால தான் அப்படி நான் செஞ்சேன், அதுதான் என்னுடைய பாவாடையெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குருவுக்கு ஒரே ஆச்சரியம், நிஜமாவே நீ தண்ணியில் நடந்து வரியா அப்படின்னு கேட்டு, சரி வா, இப்போ நாம் 2 பேருமே அந்த நதிக்கரைக்கு போகலாம், நீ எப்படி நடந்து வரங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது 2 பேரும் அங்கே போன உடனே அந்த காலி சொம்பை எடுத்துக்கிட்டு குருவினுடைய பேரை அப்படியே சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் அந்த பெண்மணி நடந்து போகிறாங்க. அப்போது குரு உடனே நினைக்கிறாரு, என்ன இது, நாமளும் இப்படி நம்மளோட பேரை சொல்லி இவ அழகாக நடந்து போகிறாளே, நாமளும் இதை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் கால் எடுத்து வைக்கிறாரு. உடனே அவர் தண்ணிக்குள்ளே முழுகிடுறாரு. அப்போது இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் சொல்லிவிட்டு, அந்த பெண்மணிக்கு தன்னுடைய குரு மேலே நம்பிக்கை இருந்தது, அதனால் அவங்க சொன்ன உடனே, அந்த குரு சொன்ன உடனே அவங்க பேரை சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையோடு அவங்க நடக்கிறாங்க. அவங்க நினச்சது நடந்தது.